Hi friends, welcome to Meena Samel. Navratri day 6 அன்னைக்கு நம்ம கும்பிடுறது காத்யாயினி தேவி. காத்யாயினி தேவிக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் வெள்ளை சோள அவல் பனானா கேசரி. வெள்ளை சோளம் இங்கிலீஷ்ல sorghum அப்படினு சொல்றோம்ங்க. High in nutrients like proteins, vitamins and minerals. Dietary fiber அதிகமா இருக்கிறதுனால weight managementக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கிறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கு. Low in fats and கேலரிஸுங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் கூட ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க வெள்ளை சோள அவல் பனானா கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கப்பு வெள்ளை சோள அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு நல்ல ட்ரிங்கிங் வாட்டரால் பெசஞ்சாப்பில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் ட்ரெயின் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் டைமும் வாஷ் பண்ணலாம். பொதுவாக மில்லட்ஸில் அதிகமான அழுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் டைமும் கழுவும் போது தான் க்ளீனாக இருக்குமுங்க. சோக் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நம்ம வாட்டர் தேவைப்படாது. வாஷ் பண்ண வாட்டரே போதுமானது. ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். இந்த கேசரிக்கு நான் சூஸ் பண்ணது பனானா ஃப்ரூட். நல்ல ஸ்வீட்டான ரைப்பான பனானா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நெய் உருகினதுக்கு அப்புறமா இதுக்கு நான் சூஸ் பண்ண டாப்பிங் கியூக்கம்பர் சீட்ஸ். கியூக்கம்பர் சீட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம சாப் பண்ண பனானாஸும் சேர்த்துட்டு நல்ல சாஃப்டாக மேஷியாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நான் சூஸ் பண்ண ஸ்வீட்னர் குல்கந்துங்க. குல்கந்த் அண்ட் பனானாஸ் ஆல்வேஸ் கோ டுகெதர். குல்கந்த் அப்படிங்கிறது ரோஸ் பெட்டல்ஸால் செய்கிறதுங்க. ஹனியில் ஊற வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நிறைய கூலிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்தாப்பில் நல்ல சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ounce ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒன்று போல் நல்ல மேஷியாக ஆகுது பாருங்கள். அடுத்து ஊற வச்ச வெள்ளை சோள அவலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள் அவல். தேவைப்பட்டால் இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸோ நல்ல ஸ்டியர் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண கியூக்கம்பர் சீட்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். அவல் சேர்த்து செய்கிற எந்த ஒரு டிஷ்ஷஸுமே டெக்ஸ்டர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளை சோள அவல் பனானா கேசரி இஸ் ரெடி. ஒரு பவுலில் நெய்யால் கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேசரியை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக டீமோல்ட் ஆகிடும் பாருங்கள். ஸோ நவராத்திரி டே 6 வெள்ளை சோள அவல் பனானா கேசரி இஸ் ரெடி. இந்த டிஃப்ரெண்ட்டான கேசரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்லட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.